ஒரு குற்றவாளியை, அதுவும் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு குற்றம், அதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்டது. அப்பேற்பட்டவனை ஒரு தம்பின்னு கூப்பிட்றதுக்கே இது ஒரு அசிங்கம். நாளைக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அந்த அப்பாவும் ஸ்பீக்கருக்கு அப்போ ஒத்துக்கிறாங்கல்ல, அது அவங்களோட கட்சியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா இட்ஸ் வெரி கிளியர். அப்போ இந்த மாசுவோட ஃபோட்டோஸ் ப்ளஸ் இந்த உதயநிதியோட இந்த ஃபோட்டோஸ்லாம் அன்லெஸ் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்கடி இவங்ககிட்டலாம் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. அப்போ இவங்க பகிரங்கமாக யாரையோ காப்பாற்றுறதுக்கு மானபங்கத்தை வெளியே கொண்டுல அதை பற்றி அப்படியே மூடிட்டாங்க. அப்போ இந்த அப்பாவும் அங்கே ஒரு ஸ்பீக்கராக உட்காந்துட்டு ஒரு அயோக்கியனை தம்பி சொன்னால் அப்போ அவரும் ஒரு அயோக்கியனா? இது என்னோட கேள்வி, என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பாக எனக்கு ரைட் இருக்குது. ஏன்னா நீ உளறிட்ட, நீ எப்படி உளறிட்ட என் தம்பின்னு சொல்லிட்டு. அப்போ தம்பி நீங்களாம் ஒரே கேட்டகிரியா? அப்போ இதுக்கு என்ன சிஎம் என்ன பதில் கொடுப்பார்? டெப்யூட்டி சிஎம் என்ன பதில் கொடுப்பார்? எங்ககிட்ட எல்லாம் மக்கள்கிட்ட இப்படி கெஞ்சிட்டு வரீங்களா, ஓட்டு கையை பிடிச்சிட்டு வணக்கம் வணக்கம் வணக்கம்னு. அப்போ நக்க தெரியுது இல்லை எங்கள் ஓட்டுங்களுக்காக. அப்போ மக்களோட பிரச்சனை சொல்ல வரும்போது உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு அகங்காரம்? தட் இஸ் சும்மா இது பேசாது. அது பதவியில் இந்த ஒரு பொறுப்பான இடத்துல உட்காந்துட்டு இருக்க மந்திரியோ யாரோ ஆஃபீஸரெல்லாம் இவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது மக்கள்கிட்ட. ஏன்னா நீங்களாம் எங்ககிட்ட சம்பளம், எங்களோட டேக்ஸ் பணத்தில் தான் நீங்கள் எங்களோட வேலைக்காரர்கள். அதால் மனசில் வச்சுக்கோங்க. தட் இஸ் நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள்லாம் மக்களோட வேலைக்காரர்கள். அதெல்லாம் அந்த திமிரு அந்த அகங்காரம் எல்லாம் நல்லதுக்கு இல்லை, இதெல்லாம் அழிவுக்கு முன் உதாரணம். மேம், இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பா நேத்து அப்பாவு அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல கைது செய்யப்பட்ட ஞானசேகர் அவர்களை தம்பி ஞானசேகர் அப்படின்னு ஒரு பொன் சிரிப்போடே பேசின விஷயங்கள். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பத்தி நீங்க பயங்கர ஸ்டாண்ட் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அதுல? பாருங்க, எப்போதும் சொல்லுவாங்க எங்கள் அப்பா குதிரைக்குள்ளாருன்னு சொல்லிட்டு, இல்லாட்டி இந்த மடியில் கனம் மாதிரி. அது ஆட்டோமேட்டிக்காக நான் எப்போது சொல்வேன், ஒரு தப்பு பண்ணியிருந்தேன்னா அதில் ஏதோ ஒரு எவிடன்ஸ் விட்டுட்டு போவோம். ஐயால் இங்கே பெரிய எங்கள் அப்பா குதிரைக்குள்ளார இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ உங்களையும் என்னையும் அவர் தம்பின்னு கூப்பிடுவாரா? கூப்பிட மாட்டார். ஏய் என்ன இப்படி அப்படி. எனக்கே ஒரு பர்சனல் இது இருக்குது அந்த அப்பாவோட, அதுவும் நான் சொல்கிறேன். அப்போ இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு அந்த பதவியில் ஹி இஸ் சப்போஸ் டு பி நம்பர், ஐ திங்க் ஹீ இஸ் நம்பர் 2 ஆக்சுவலி. இட் இஸ் தி கவர்னர், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், அப்புறம் தான் சிஎம். அப்போ இவர் ஒரு குற்றவாளியை, அதுவும் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு குற்றம், அதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்டது. அப்பேற்பட்டவனை ஒரு தம்பின்னு கூப்பிட்றதுக்கே இது ஒரு அசிங்கம். நாளைக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அந்த அப்பாவும் ஸ்பீக்கருக்கு இந்த மாதிரி ஒரு கொடூர, ஐ ஒன்ட் சே, மிச்சவங்களாம் நாயகி எல்லாம் சொல்லுவாங்க நிறைய ஜேர்னலிஸ்ட்டு. எனக்கு இந்த நாயோடு இவங்களெல்லாம் இதை கம்பேர் பண்ணவே பிடிக்காது. ஏன்னா நாய் ஒரு உயர்ந்த ஜென்மம். ஓகே, அயல் இதுங்கெல்லாம் கொடூர அரக்கர்கள். இந்த அரக்கர்களை ஒரு தம்பின்னு சொல்கிறதே ஒரு கேவலம். அதுவும் ஒரு ஸ்பீக்கராக உட்காந்துட்டு இது அப்போ ஒத்துக்கிறாங்கல்ல, அது அவங்களோட கட்சியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா இட்ஸ் வெரி கிளியர். தட் இஸ் இந்த ஞானசேகர்னு சொல்லி நானே பார்த்துருக்கேன். பிகாஸ் ஹீ லுக்ஸ் வெரி ஃபெமிலியர். ஐ திங்க் நான் அவனை மாசு வீட்டில் தான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாசுவோட ஃபோட்டோஸ் ப்ளஸ் இந்த உதயநிதியோட இந்த ஃபோட்டோஸ்லாம் அன்லெஸ் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்கடி இவங்ககிட்டலாம் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. அப்போ இவங்க பகிரங்கமாக யாரையோ காப்பாற்றுறதுக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இதை இந்த இந்த மானபங்கத்தை வெளியே கொண்டுல அதை பற்றி அப்படியே மூடிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளார நடுவில் ஒரு இந்த ட்ரிச்சியில் ஒரு பிஜேபி ஆள் ஒரு ஷான்னு சொல்லிட்டு அவன் ஒரு அம்மா பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கிறான். ஓகே, அதை உடனே இந்த திராவிட ஊடகங்கள் அப்படி கொச்சப்பற்றி அப்படி அசிங்கமாக வார்த்தைகள் அதே அசிங்கமான வார்த்தைகள் ஏன் இந்த ஞானசேகரனுக்கு இந்த ஊடகங்கள் யூஸ் பண்ணல? அப்போ இந்த ஊடகங்கள் நம்ம என்ன சொல்கிறோம், த ப்ரெஸ் இஸ் தி 4th pillar ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். அப்போ 4th pillar ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்னா அப்போ இவங்க எவ்வளோ செலக்டிவாக இருக்கிறாங்க. அப்போ வாட் இஸ் த மெசேஜ்? நம்ம ஆக்சுவலி ஆர் வி டூயிங் சோஷியல் சர்வீஸ். நம்ம இது பேசுறது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. மக்கள் வெதர் இட்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாத்துக்குமே இட்ஸ் அ விழிப்புணர்வு. நம்மளோட அனுபவங்களை நம்ம அவங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அது நல்ல அனுபவங்களாக இருந்தால் அவங்க நல்ல விதமாக ஏற்றுப்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ட்ரக்ஸை பற்றி இப்போ பண்ணது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து மெசேஜ் இதே போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இது உங்களோட பேட்டியை வந்து எங்கள் சில்ட்ரனுக்கு போட்டு அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். ஐயா நம்ம செய்கிறது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்கு தான் பண்ணுறோம் தவிர்த்துட்டு இதை வந்து கொச்சப்படுத்திருக்கல. நீ வந்து திராவிடியன் பிலீவ் பண்ணுறியா, இல்லை நீ ஹிந்துவா, நீ முஸ்லீமா, நீ கிறிஸ்டினா. இப்போ இந்த அரசியல்வாதிகளும் இந்த பெரிய இடத்துல இந்த ஜேர்னலிஸ்ட்டும் முக்கால்வாசி பேர் அவங்க பேசுகிற பேச்சே ரொம்ப கொச்சையாக இருக்குது, ரொம்ப அசிங்கம். இதை பற்றி இந்த சைபர் கிரைம், இந்த சைபர் டிபார்ட்மெண்ட் அவங்க ஏன் அது மேலே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை? இப்போ நம்மலாம் நீ நியாயமாக பேசினா நம்ம மேலே உடனே ஒரு எஃப்ஐஆர் போட்டு மிரட்டுறாங்க. தட் இஸ் நம்ம பேசாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் எல்லாத்தையுமே அப்படியே மிரட்டிட்டு இருக்க முடியாது. ஈவன் இந்த சைபர் கிரைம் இப்போ நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஈவன் இன் ரங்கராஜன் கேஸ்லேயும் அந்த இது அரெஸ்ட் பண்ணவர், அந்த ஊடகங்கள் ஒரு சிலர் எவ்வளோ அசிங்கமான ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த ஒரு பிராமின் கம்யூனிட்டியே வந்து ரொம்ப ஒரு கொச்சைப்படுத்தி பேசியிருக்காங்க. இது வந்து நம்ம ப்ரெஸ்காரங்க செய்கிறது ரொம்ப தப்பு. இதை வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு பணத்துக்காக விலைக்கு போனவங்க. நம்ம சொல்கிறோம்ல ப்ரெஸ்டிடியூட்ஸ் சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் தே ஆர் ரைட் வென் தே சே ப்ரெஸ்டிடியூட்ஸ்னால் வி ஆர் பீங் பாட் அவுட். அப்போ எவ்வளோ நியாயமாக நம்ம இதை நடந்துக்கலாம். அப்போ இந்த அப்பாவும் வந்துட்டு வந்து அங்கே ஒரு ஸ்பீக்கராக உட்காந்துட்டு ஒரு அயோக்கியனை வந்து தம்பி சொன்னால் இப்போ அவரும் ஒரு அயோக்கியனா? இது என்னோட கேள்வி, என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பாக எனக்கு ரைட் இருக்குது. ஏன்னா நீ உளறிட்ட, நீ எப்படி உளறிட்ட என் தம்பின்னு சொல்லிட்டு. அப்போ தம்பி நீங்களாம் ஒரே கேட்டகிரியா, நீங்களாம் அந்த மாதிரி கேட்டகிரியா? அப்போ வந்து இதுக்கு என்ன வந்துட்டு சிஎம் என்ன பதில் கொடுப்பார், டெப்யூட்டி சிஎம் என்ன பதில் கொடுப்பார்? இந்த மா சுப்பிரமணியம் இந்த மந்திரி அவர் கூட தான் இந்த பையன் சுற்றிட்டு இருக்கான். ப்ளஸ் உதயநிதியோடு நின்று ஃபோட்டோஸ் வெளியெல்லாம் வந்தாச்சு. அது ப்ளஸ் அந்த டிஎம்கேவோட மாநாட்டில் இந்த பையன் வந்துட்டு ஆஸ் அ மெம்பர் பகிரங்கமாக அப்படியே உலாவிட்டு இருக்காங்க. ஆனால் மாசு அவர்கள் வந்து இப்போ நிறைய பேட்டி கொடுக்கறத நிறுத்திட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து ஊடக வெளிச்சத்திலே எப்போவுமே இருப்பார். இந்த இஷ்யூக்கு அப்புறமா அவர் எங்கேயோ பதுங்கிட்டாரோ அப்படின்ற நிறைய சர்ச்சைகள் போகுதுல, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் அவன் சொல்கிறேன் பாருங்க, என்னோட பர்சனல் இது. நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஊழலை பற்றி சொல்ல போயிருந்தேன். அவர் சுற்றிலும் இருக்கிறது எல்லா செக்ரட்டரிஸ் ஊழல்வாதிங்க. இந்த பொலிட்டிக்கல் இது என்கிட்டயே நிறைய பணம் கொடுத்து பிடுங்கியிருக்காங்க. அதெல்லாம் நான் வந்து டிவிஎஸ்சியில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன். அது வந்து இது நடந்துட்டுருக்கு, என்கொயரி. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டே போட்டிருக்கு. அப்போ வந்து அவர்கிட்ட நான் வந்து எல்லாரும் சொன்னாங்க மாசு ரொம்ப நல்லவர்னு சொல்கிறதுக்காக தான் நான் போனேன். நான் அவர்கிட்ட ஃபேவருக்கு போவே இல்லை. ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் ஏன் மாசுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவர் நேர்மையானவர்னு சொல்லி போனேன்னா ஒரு லேடின்னு கூட அவர் பார்க்கல. இந்த லாங்குவேஜ் கொச்சையாக பேசுறது பாருங்கள். மந்திரி பதவி வந்துட்டு நாட் பர்மனெண்ட். எந்த பதவியும் பர்மனெண்ட் கிடையாது. நம்ம எல்லாருமே அந்த குப்பைக்குழிக்கு ஒரு நாள் போயே தீருவோம். அந்த குப்பைக்குழிக்கு போகும்போது ஐயோ இவங்க நல்லவங்கன்னா ஐயோ நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அயோக்கியம் சனியை போனால் ஒளிஞ்சான்ஸ்ல தான் பேச்சு வரும். அப்போ வந்து என்றைக்கு அவர் என்கிட்ட மோதிக்கிட்டாரோ மோதிலேருந்து அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. யார் இந்த மாசு இருக்குது. அந்த அகங்காரம் அந்த ஆளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தட் இஸ் ஒரு படித்த மனுஷனுக்கு இவ்வளோ அகங்காரம் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மழை வந்துச்சு போன டிசம்பர், ஐ திங்க் 23 டிசம்பர், இட்ஸ் நாட் 24, 23 டிசம்பரில் அந்த ஸ்கூல் டீச்சர் ஒரு அம்மா வந்துட்டு உதயநிதிக்கிட்ட அவங்களோட ஆதாங்கத்தை சொல்ல போகிறாங்க. அப்போ வந்து இவர் வந்துட்டு சும்மா ரொம்ப பேசாதுன்னு சொன்னேன்னா எப்படி ஒருத்தர் இது பண்ண முடியும்? அப்போ நீங்கள் வந்து ஓட்டுக்காக இப்படி எங்ககிட்ட எல்லாம் மக்கள்கிட்ட இப்படி கெஞ்சிட்டு வரீங்களா, ஓட்டு கையை பிடிச்சிட்டு வணக்கம்னு. அப்போ வந்து நக்க தெரியுது இல்லை எங்கள் ஓட்டுங்களுக்காக. அப்போ வந்து மக்களோட பிரச்சனை சொல்ல வரும்போது உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு அகங்காரம்? தட் இஸ் சும்மா பேசாது. அதே மாதிரி என்கிட்ட ஏதோ பேச நான் மூஞ்சி லட்சமாக சொல்லிகிட்டே வந்தேன், இவனோட என்ன பேசுறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அதே அந்த ஆளுக்கு ஒரு கேவலம். அன்னிலேருந்து அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. தட் இஸ் எனக்கு ஒரு லக் இருக்குது. நீங்கள் அது அகங்காரம் நினச்சாலும் சரி, அதுதான் எனக்கு ஒரு லக் இருக்குது. நான் நம்புகிற கடவுள் என்னை கை விட மாட்டாங்க. நான் வந்து ஒரு ஊழலை நீங்கள்லாம் என்ன சொன்னீங்க, ஊழலை ஒழிக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அப்போ வந்து அந்த ஒரு மனப்பான்மை இல்லாத ஒரு மனுஷன் அந்த பதவியில் உட்காரக்கூடாது. உனக்கு வந்துட்டு பேஷன்ஸ், மக்களோட பேஷண்ட்டாக பேச தெரியாட்டி நீ பதவியை விலகி போ. மக்கள் வந்து யாருமே உன்னை கெஞ்சலை, வந்து நீ நில்லு, எலெக்ஷனுக்கு நில்லு, நீ மந்திரி ஆகுன்னு யாருமே உன்னை கெஞ்சலை. ஆகையால் உனக்கு அந்த பதவி மேலே உனக்கு மரியாதை நாட் இதெல்லாம் கிடையாது, மரியாதை இருந்தேன்னா நீ வந்துட்டு பப்ளிக் லைஃப்பில் இருக்கணும்னு நினச்சேன்னா மக்களோட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் கற்றுக்கணும். அண்ட் ஹி டிசர்வ்ஸ் இட். ஐ திங்க் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங். தட் இஸ் நானே பார்த்துருக்கேன் இந்த நானே சேர்க்குறேன் அந்த மாசு வீட்டில். அப்போ நான் அதான் நினச்சேன், இந்த ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அப்போ இவங்க இந்த மாதிரி ஆட்களை தான் இவங்க கூட கூப்பிட்டுட்டு போவாங்களா?
அப்போ இவங்களோட யோகிதம் எல்லாம் என்ன? இப்போது என் கூட எங்கள் வீட்டில் வேலைக்கார பையன் வந்துட்டு ஒருத்தனை யானை போய் ரேப் பண்ணிட்டு வந்திருந்தானே, முதல் வேலையை அவனை வெளியே துரத்தி விட்டுருவேன். இல்லாட்டி நானும் அந்த ரேப்பில் ஏதோ எனக்கும் ஒரு பங்கு இருக்கணும். இல்லை நான் ஒரு ப்ராக்கல் நடத்திட்டு இருந்தால் நான் வந்து அவனை என்டர்டெயின் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு இந்த பதவியில் இந்த ஒரு பொறுப்பான இடத்துல உட்காந்துட்டு இருக்க மந்திரியோ யாரோ ஆஃபீஸரெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது மக்கள்கிட்ட. ஏன்னா நீங்களாம் எங்ககிட்ட சம்பளம் எங்களோட டேக்ஸ் பணத்தில் தான் நீங்கள் வந்து எங்களோட வேலைக்காரர்கள். ஆகையால் மனசில் வச்சுக்கோங்க, தட் இஸ் நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள்லாம் மக்களோட வேலைக்காரர்கள். ஆகையால் அந்த திமிரு அந்த அகங்காரம் எல்லாம் நல்லதுக்கு இல்லை, இதெல்லாம் அழிவுக்கு முன் உதாரணம். ஆனால் மேம் திமுகவை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து ஞானசேகர் வந்து உறுப்பினராக தான் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் வந்து இல்லை அவர் திமுகலே இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து அப்பாவு அவர்கள் வந்து தம்பி ஞானசேகர். ஸோ இது எந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறேன்லம்மா, ஒன்று மூடி மறைக்க பார்த்தாங்க, அது அவங்க வாயாலேயே வந்துருச்சு. யாரை நம்ம எல்லா மெம்பரையும் இவர் போய் தம்பின்னு கூப்பிடுவாரா? இந்த அப்பாவு இப்போ வந்துட்டு எனக்கே இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 நாளுக்கு முன்னால் ஒரு டிஎம்கேல இருக்க மெம்பர் தான் எனக்கு அடிக்கடி நிறைய டிஎம்கே மெம்பர்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மேடம் நாங்கள் டிஎம்கேல தான் இருக்கிறோம், பட் வந்து இப்போ வந்து உங்களை தான் நாங்கள் தலைவியாக ஏற்றுட்ருக்கோம். ஐ கவுட் ஆல் த வாய்ஸ், இது தலைவியாக ஏற்றுட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து தைரியமாக பேசுகிறீங்க, ஊழலை எதிர்த்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கள் மந்திரி, நான் வந்து சொல்ல விரும்பல பேர், ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, எங்கள் மந்திரியே ரொம்ப வருத்தப்படுறாரு. இன்றைக்கி வந்து கட்சியில் வந்து பெரியவர், தட் இஸ் கலைஞர் இருக்கும்போது எப்படி ஒரு மரியாதை இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம், இப்போ வந்து இந்த யங் லீடர்ஸ், இவங்களாம் லீடர்ஸ்னு கூப்பிட்ற ரைட்டில் அவங்க தான் கூப்பிட்டுருக்குறாங்க தலைவர்கள்ன்ட்டு. இந்த யங் லீடர்ஸ் வந்து எப்படி அவங்கள அந்த சீனியர் மெம்பர்ஸை மதிக்கிறதுலன்னு சொல்லி அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. அப்போனா அவங்க கட்சியிலையும் நிறைய பேர் அதிருப்தியாக தான் இருக்கிறாங்க. ஓகே, அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இந்த ஆட்சி வந்து எப்போ நிரந்தரம்னு சொல்லிட்டு. இல்லை, அந்த ஆட்சியிலேருந்து அதே அவங்க ஒர்க்கர்ஸே அவங்களை இறக்கி விடுவாங்க. திஸ் பாய் இஸ் அ ப்ராமினென்ட் மெம்பர். பிகாஸ் இவளை போய் பக்கத்தில் அவங்க வீட்டிலலாம் உட்காந்துட்டு எல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கணுன்னா ஏதோ அங்கே கொஞ்சம் ப்ராக்சிமிட்டி க்ளோஸாக இருக்கணும்.